இப்போ 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலியான ஒரு ராசி தான், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல். சில நேரங்கள் டென்ஷன் ஆகி சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அது மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுட்டா கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. வர ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் இருப்பதனாலே 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரனும் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டங்கள் ஏற்படலாம். மனைவியின் வழிவகை உறவுகளில் சில கஷ்டங்களை இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். கவனமாக இருக்கணும். கிரகங்கள் தன் கடமையை செய்தே தீரும் என்று சொல்லுவதை போல அந்த கிரகத்தினுடைய நிலைகளை அப்படியே உருவாக்கிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை அப்படியே நகர்த்தி செல்வது என்பது நலம் பயக்கும். 2வது, யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க, பணம் கொடுத்துறாதீங்க. இந்த ஜாமீனால சிக்கல் வந்துடும், அது கொஞ்சம் கவனம். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நிய தலையீடு அவசியமற்றதாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்நியருடைய தலையீடு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், இது கொஞ்சம் கவனம். ஹெல்த்து கவனம், உங்கள் உடம்புல ஹெல்த்து கவனம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோர்வு பெயின் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ஆண்டு உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக பிற்பகுதி கரெக்டாக சனி பகவான் பயிற்சி வரும்போது உங்களுக்கு 10க்கு வந்துடுவார் சனி பகவான். 9ல் இருப்பதை விட 10ல் இருப்பது பரவாயில்ல. ஆக இதுவரை தாப்பனார் வழிவகை உறவு, தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9க்குடைய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9க்குடைய சனி பகவான் கரெக்டாக 9ல் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் 10க்கு போகிறாரு. அதனால ஓரளவுக்கு நன்மை இருக்கும். என்றாலும் தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். பிஸ்னஸ் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆண் பெண்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். தொழிலாளர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். முதலாளிகள் பங்குச்சந்தை மற்றும் லேகாவதியில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. லேகாவதினா அந்த குடுக்கல் வாங்கல், இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உத்தியோகஸ்தர்கள், அது முக்கியமாக மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கெங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த இடத்துல சற்று கவனமாக இருக்கணும். அது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கிறது. கண்டிப்பாக இடமாற்றம் 2025 பிற்பகுதியில் மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணத்தை கவனமாக வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளால் சில விஷயங்கள் அது சுப செலவாகவும் இருக்கலாம், குழந்தைகளுடைய திருமண செலவாகவும் இருக்கலாம், குழந்தைகளுடைய கல்வி செலவாகவும் இருக்கலாம். குழந்தைகளான செலவுகள் இருக்கிறது. ஆனால் அது மருத்துவ செலவாக வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய உங்களுடைய தலையாய கடமை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஓரளவுக்கு நற்பலன் தரக்கூடிய சுமாரான ஆண்டாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.